நம்ம எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சு எடுத்துட்டு அதோட தோலை தூக்கி போட்டுருவோம். ஆனா நம்ம எப்பவும் தூக்கி போடுற அந்த எலுமிச்சை பழத்தோட தோல்ல இருந்து கிடைக்கிற நன்மைகள், மருத்துவ குணங்களை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டீங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எலுமிச்சை பழ தோலுடைய நன்மைகள், மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பாத்தீங்கன்னா, உடல் வலி, மூட்டு வலி, தசை வலி இது போன்ற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் எலுமிச்சை பழத்தோட எண்ணெய் ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெய் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். 2ல இருந்து 3 எலுமிச்சை பழம், அதுவும் நல்ல மஞ்சள் கலர்ல மீடியம் சைஸ்ல இருக்கிற பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த பழங்களோட தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவும் போது பார்த்து சீவுங்க. மஞ்சள் மட்டும் தான் இருக்கணும், வெள்ளை தோலும் சேர்த்து சீவிடக்கூடாது. 30ல இருந்து 40 ml ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய ஒரு சாடியில ஊத்திட்டு கூடவே சீவி வச்சிருக்கிற எலுமிச்சை பழ தோலை மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விடணும். முழுசா ஒரு வாரத்துக்கு இப்படியே ஊற விடணும். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மூட்டு வலிக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான மருந்து. மூட்டு வலி மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற மற்ற இடங்கள்ல ஏற்படுற வலிக்கும் இது நல்ல மருந்து. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயால வலிக்கிற இடங்கள்ல தடவி லைட்டா மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு தூங்குங்க. காலையில சுடு தண்ணியில நல்லா குளிச்சாலே போதும், உங்க வலியில ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இதை இப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க உடல் வலி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும். அது மட்டும் இல்ல, கண்களை சுத்தி சில பேருக்கு கருவலையும் இருக்கும். அவங்களும் நைட்ல இந்த எண்ணெயால லைட்டா உங்க கண்கள் பக்கத்துல மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கருவளையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து, இந்த எலுமிச்சை பழம் முகத்தோடைய பொலிவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த தோலும் கூட பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த எலுமிச்சை பழ தோலை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பவுடர் கூட ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்கிற மார்க்ஸும் குறையும், கம்ப்ளெக்ஷன் சரியாகும், ஃபேஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டா ஆகிடும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பவுடர் பிம்பிள்க்கு ரொம்பவே நல்லது. பிம்பிள் ஃபேஸ்க்கு எலுமிச்சை பழத்தோட பவுடரை தேய்க்கிறது ரொம்பவே ஒரு ரிஸ்கான விஷயம் தான். ஏன்னா இதுல சிட்ரிக் ஆசிட் இருக்கு, ஃபேஸ்ல போட்டா எரியும். பட் இது எல்லாருக்கும் அப்படி ஆகாது. குறிப்பா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். சோ இந்த பவுடரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க கைகள்ல இல்ல கழுத்துல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த எரிச்சலும் எந்த ப்ராப்ளமும் இல்லனா அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ்ல ட்ரை பண்ணுங்க. எலுமிச்சை பழ பவுடர்ல சர்க்கரையையும் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து ஒரு மிக்சர் மாதிரி பண்ணி உங்க ஃபேஸ்ல பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்படியே லைட்டா மசாஜும் பண்ணி விடுங்க. இத கண்டினியூஸா பண்ணிட்டு வாங்க. கலர் காம்ப்ளெக்ஷன்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கூடவே இந்த மிக்சர்ல வேப்பிலைய ஊற வச்ச தண்ணியில கொஞ்சம் கலந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி பண்ணி பிம்பிள் இருக்கிற இடத்துல நைட்ல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க பிம்பிள் சைஸ் டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வரும். சில பேரோட கை நகங்கள் மஞ்சளா இருக்கும், சில பேரோட பற்கள் மஞ்சளா இருக்கும். அவங்க எல்லாரும் எலுமிச்சை பழ தோலோட சாறை எடுத்துட்டு அந்த சக்கையில லைட்டா உப்பு போட்டு கலந்து விட்டு அதை உங்க கைகள்லயும் பற்கள்லயும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்க பற்கள்ல நல்லாவே வெண்மை தன்மை தெரியும், கை நகங்களும் வெள்ளையாகும். பட் இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே தெரியாது. கண்டினியூஸா இந்த ரெமெடியை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். வெயிட் லாஸுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெமெடினே சொல்லலாம். 4ல இருந்து 5 எலுமிச்சை பழ தோலை தண்ணியில போட்டு சூடு பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நீங்க ஆற வச்சு குடிச்சீங்கன்னா போதும், கொஞ்சம் கொஞ்சமா உங்க வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இந்த எலுமிச்சை பழ தோல்ல இருக்கு. உங்க வீட்டு கிச்சன்ல எறும்பு தொல்லை கண்டிப்பா இருக்கும். நிறைய கார்னர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எறும்பு கூட்டமே இருக்கும். இந்த எலுமிச்சை பழ ஜூஸ அந்த கார்னர்ஸ்ல லைட்டா தெளிச்சு விட்டுட்டு இந்த எலுமிச்சை பழ தோலை அங்கேயே நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும், உங்க கிச்சன்ல எறும்பு தொல்லையே இருக்காது. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எலுமிச்சை பழ தோலோட நன்மைகள் என்னென்ன இத பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.